ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மகி. மீண்டும் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்களா 2024 ஐபிஎல் ட்ராஃபி வின்னர் பற்றி நம்ம கேட்க போகிறோம். அது இல்லாமல் இந்த பிளே ஆஃபுக்கு யார் யார் குவாலிஃபையர் ஆக போகிறாங்கன்றது நம்ம இங்கே நிறையா கிரிக்கெட் வீரர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, இந்த வருஷம் ஐபிஎல் 2024 யார் வந்து ட்ராஃபி அடிப்பார்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கேவா ப்ரோ? நீங்கள்? சிஎஸ்கே தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த வருஷம் ரொம்ப பலவாய்ந்த டீம்னா எந்த டீம் சொல்லுவீங்க? ப்ரோ எப்போவுமே சிஎஸ்கே தான் ப்ரோ. பலம் வாய்ந்த டீம் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி ப்ரோ. இப்போ என்னமோ 6வது இடத்துல இருக்கோம். கண்டிப்பாக இன்னும் 6 மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக அடித்து ஃபஸ்ட்டு வந்துடும் ப்ரோ. நீங்கள்? ப்ரோ பலம் வாய்ந்த டீம்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ரோ. கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. சிஎஸ்கே டீம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஏன்னா கேப்டன்ஷிப் வந்து டோனிகிட்ட இருந்து ருத்ராஜுக்கு மாதிரி இருக்குது. அந்த கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது? கேப்டன் ருத்ராஜ் அதே மாதிரி மேக்ஸ் யூஸ்வல் தோனி மாதிரியே தான் ப்ரோ. ரொம்ப சைலண்ட் அண்ட் காமாக நல்லா பண்ணுற அப்படி நல்லா பண்ணுறாங்க. நிறைய மேட்ச் இப்போ கண்டினியூஸாக 2 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் டாஸ் மட்டும்தான் அவர் தோத்துட்ருக்காரு. கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுவார், கவலைப்பட வேண்டாம். மும்பை இந்தியன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சென்னைக்கு மும்பைக்கும் எப்பயும் ஒரு எதிரி அணி மாதிரி நமக்கு சிஎஸ்கேனாவே மும்பை மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் மும்பை கேப்டன்ஷிப் மாற்றிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது மும்பை? பேசாமல் ஹர்திக் பாண்டியா குஜராத்லேயே இருந்திருக்கலாம் ப்ரோ. தேவையில்லாமல் அவர் இங்கே வந்து நோஸ் கட் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ஆன் கேடர்லேயே நாங்கள் மும்பையை இது பண்ணிட்டோம், பார்த்துக்கலாம். ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அவர் பேட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி புஷ்அப்ஸ் எடுக்காமல் இருந்தாலே அவர் நல்லா விளாடுவார் நான் நினைக்கிறேன். அவர் புஷ்அப்ஸ் பண்ணுறதுலே இங்கே வந்து அவுட் ஆகிட்டு போயிறாரு ப்ரோ. ஓகே ப்ரோ ஆர்சிபி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி உள்ள வருவா நினைக்கிறீங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிபி ஈசாலா நம்மதே தான் ப்ரோ. இந்த வாட்டியும் எல்லா டைம் ஈசாலா கப் நம்மதே தான் ப்ரோ. அதுக்கு லேடிஸ் கூட கப்பு வாங்கிட்டு கப்பை கொடுக்குறாங்க ப்ரோ. அந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறாங்க. அதனால எப்பவும் போல ஆர்சிபி வந்து ஈசாலா பேசாமல் உமன்ஸில் பிரியங்கா பாட்டில் எடுத்து ஆர்சிபியில் விட்டுறலாம் ப்ரோ. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க வரும் கேட்குறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. அலெக்சா பெரி மந்தனா எல்லாத்தையும் தூக்கி உள்ள கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஜென்ஸை மாற்றிட்டு லேடிஸ் கண்டிப்பாக விளாட வைக்கலாம் ப்ரோ. ஃபுல் ஆக்ஷன் வெளியே இருக்கு. கண்டிப்பாக கோலியை விட்டுட்டோம்னா கோலி வேறு டீம் போய் அங்கேயாவது ஒரு கப் அடிப்பார் ப்ரோ. ஓகே நம்ம பார்த்தீங்களா ஐபிஎல் பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட பல டீம்கள் வந்து எந்த டீம் கப் அடிக்கின்றது தெரியாத மாதிரி இருக்குது. எந்த டீம் பிளே ஆஃப் குவாலிஃபயர் இருக்குன்னு தெரியாத இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நண்பன், நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாட வந்திருக்கோம். என்னோட ஒரு தெரிஞ்ச நண்பன்கிட்ட கேட்போம். ப்ரோ இந்த நீங்கள் ஐபிஎல் இந்த டைம் யார் ட்ராஃபி அடிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த டைம் ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் ஏதாவது டீம் அடிக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா டீமுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி மும்பை 2 டீமுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை. மீதி எல்லாருக்குமே நல்ல காம்படிஷன் போயிட்டுருக்கு. அதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எப்போ இசாலா கப் நம்மதோன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் வருஷம் இப்படியே போயிட்டுருக்காங்க. அது அவங்க எதை இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ? அவங்க மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எடுக்கிறத யார் எடுத்தாலுமே சரி அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுவும் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ வில்ஜாக் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவர் ஸ்டார்டிங்கில் ஆடவே வரல. கடைசி ஒரு 2 மேட்ச் இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் இந்த மாதிரி இதில் ஒரு நல்ல பிளேயராக எடுத்து அவங்கள ஸ்டார்டிங் வந்து வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டீம் ப்ரோ ஐபிஎல்ல? ரொம்ப லக்னோ கேஎல் ராகுல். பார்த்தீங்களா கிரிக்கெட் கிரவுண்டு மேட்ச் விளாட வந்தோம். மேட்ச் வந்தோடனே நிறையா ஏன்னா கிரிக்கெட் வந்து இந்த மொட்டை வெயில்லையுமே கிரிக்கெட் அடிக்டில் இருப்பாங்களே அவங்க மாதிரி தான் எல்லாமே. நானும் ஒரு கிரிக்கெட் அடி ஐபிஎல் ட்ராஃபி பற்றி தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். இந்த ஐபிஎல் யார் ப்ரோ ட்ராஃபி அடிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மும்பை தான் ப்ரோ. மும்பை தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இருக்கிற நிலமையில ஃபஸ்ட்டு அவங்க தான் வெளியே போவோம்னு நினைக்கிறேன். ஆர்சிபி ஆல்ரெடி போயிட்டாங்க. எப்படியும் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் குவாலிஃபை. அடுத்த எல்லாமே ரன் ரேட் தான். அது எப்படி நாங்கள் வின் ஆகி உள்ளே வந்துடும். இன்னும் 4 மேட்ச் வின் பண்ணால் போதும் ப்ரோ, நாங்கள் உள்ளே வந்துடுவோம். ஓகே ப்ரோ. இப்போ ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மும்பை வெளியே போயிருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்சிபி பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல நினைக்கிறீங்களா? ஆர்சிபி ஒரு டீமாகவே நாங்கள் கணக்கெடுக்கல ப்ரோ. வர்றேன் பூரா மொத்தமாக என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ணுறது? அது வந்து ஒரு கோலி மட்டும் தான் அடிப்பார். அவர் ஸ்ட்ரைக் ரேட் 100லேயே தான் விளையாடுவார். அதனால் ரன்னு ஒரு அளவும் போகாது. அது ஈஸியாக அடிச்சிடலாம் ரன்னு. எப்பவுமே வந்து இந்த பெங்களூர் ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து இசாலா கப் நம்மதோ கப் சொல்ல மட்டும் தான் சொல்லாமல் செஞ்சுட்டு சொல்லலாம். கேர்ள்ஸ் டீம் சொல்லாமல் செஞ்சுட்டு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பண்ணி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
எஸ்ஆர்எஸும் கேட்க ஃபார்மில் இருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு வருவாங்க, நேரம் வருவாங்க. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்? எனக்கு சிஎஸ்கே. சிஎஸ்கே. ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு? சென்னை தான் ப்ரோ. சிஎஸ்கேலாம் ஃபேன் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்களா, எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணுறான். இப்போ ஃபார்மில் இருக்கிறதா சொல்கிறேன் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு நீங்கள்? சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே. ப்ரோ நீங்கள்? சிஎஸ்கே. ப்ரோ நீங்கள் உங்களுக்கு? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தானே. இப்போ ஓகே ப்ரோ. இப்போ ஐபிஎல்லே இப்போ ட்ராப் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் எந்த டீம் சொல்லுவீங்க? சென்னை தான். சென்னை தான். சென்னை தான். மும்பை தான். அவனுக்கே சென்னை அடிக்கும். சென்னைங்களா ப்ரோ? ராஜஸ்தான் தோணும். ஆறாருங்களா? எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச் ப்ரோ. ஓகே ப்ரோ சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. இது எந்த டீம் கப் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு லக்னோ அடித்தா நல்லா இருக்கும். லக்னோ அடிச்சா ஆனால் என்ன எப்படியும் ராஜஸ்தான் இல்லைன்னா வேறு ஏதாவது டீம் தான் ஜெயிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். சரி, ஆர்சிபியோட நிலைமை? ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் வருமா வராதா? ஆர்சிபிலாம் அவங்க வர வாய்ப்பே கிடையாது. பவுலிங் சொதப்பிடுறானு அவ்வளோதான். வேணா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல பிளேயராக எடுத்து அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு புது டீமாக எடுத்ததான். காய்ஸ் இப்போ பார்த்தீங்களா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு பக்கமாகுது. இவர் இன்னமே வந்து ஒரு சிறந்த கிரிக்கெட், அதாவது யங்ஸ்டர் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பார். அவுட்டு அந்த ஐபிஎல் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்புறம் இந்த ஐபிஎல் ட்ராப் யார் வின்னர் ஆவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. குஜராத். ஆமாங்க. ஏன்னா இப்போ டாப் 4ல் வந்து பார்த்தீங்களா ஒரு 4 டீம் இருக்காங்க. எந்தெந்த டாப் 4க்கு யாராவது குவாலிஃபையர் ஆவாங்க? பிளே ஆஃப்க்கு யாராவது குவாலிஃபையர் ஆகும்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா கொல்கத்தா போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த யாராக இருக்காங்க? யாராக இருக்காங்க இல்லை யாராக இருக்காங்க நிறைய நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? பேர் இருக்காங்க. நீ யாரை கேட்குறீங்க? யாராக இருக்காங்க? பஞ்சாப் மேக்ஸிமம் வராதுங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை சூப்பர் டீமுங்க. எனக்கு மும்பை கேப்டன்ஷிப் வரப்போ மாற்றிட்டாங்களே, இப்போ எப்படி இருக்கு? அதனால தான் மேட்ச் ஜெயிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா மும்பை ஜெயிச்சது இப்போ 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? சாரி எனக்கு தெரில. சரக்கு காட்டுங்களா? இல்லை சரியா, சும்மா 2 பெக்கு தான் சாப்பிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நாமம் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் புகழே. நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணி கிரிக்கெட் விளையாடு? சும்மா ஒரு 39 வருஷம் விளாண்டுட்டு இருக்கேன். சரி, இவர் தான் அந்த தலை சிறந்த ஒரு பவுலர். பெயிண்ட் அடிக்காத ஒரு டாய்லெட்டை தலை மாதிரி வச்சிருக்கு. போய் பால் போடு. இவர் ஒரு நல்லா பவுலிங் போடுவார், ஆனால் டெத் ஓவர் சரியாக போட மாட்டார். ஓப்பனிங் வர மட்டும் நல்லா போடுவார். ஓகே கைஸ், சேப்புக்கு யாராவது குவாலிஃபையர் ஆவார்னு நினைக்கிறீங்க? லட்டு பண்ணியிருக்கேன். அதை டெலிட் பண்ணி ராஜஸ்தான் போகும், லக்னோ, அப்புறம் கொல்கத்தா, எஸ்ஆர்ஹெச். ப்ரோ ஆர்சி பற்றி ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? அது கோழி கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நண்பனுக்கு அவனை போட எடுத்துக்கங்க, அதுக்காக பார்க்கறது நம்ம தொடிக்கல. ஓகே. உங்கள் நேம் ப்ரோ? ஜீவா. ப்ரோ அடுத்து ஓகே ப்ரோ, எந்த டீம் ப்ரோ உங்களுக்கு எந்த ஃபேவரட் டீம்னு எந்த டீம் சொல்லுங்கள்? ஆர்சிபிங்களா? ஏன்னா வருஷம் இசலா கப் நம்னு சொல்லிட்டு அளப்பறையாக இருக்குது. இந்த வருஷம் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபையர் ஆகிற நிலமையில இருக்கீங்க. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி? பரவாயில்லைங்க, அது ஒரு ரெக்கார்டு தானே. என்ன கப்பாக வச்சுருக்கோம்ல, இந்த வருஷம் போவோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உள்ளே போவீங்களா? கண்டிப்பாக போவோம். ஏன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 6 மேட்ச் இருக்குது. 6 மேட்ச் வச்சாலும் பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லாத மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வர மேட்ச்சு கூட, இப்போ அடுத்த மேட்ச் உங்களுக்கு யாருக்கு ப்ரோ? அது தெரியலைங்க, நான் பார்க்கல. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 6 மேட்ச் ஜெயிச்சு உள்ளே வருவோம். நீங்களும் ஒரு ரெக்கார்டாவது போட, இன்னொரு ரெக்கார்டு வாய்ப்பு இருக்கு. ஈசால கப்ல ஓகே ப்ரோ, பிளே ஆஃப் யாராவது குவாலிஃபையர் ஆகும்னு நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் தான், லக்னோ, கேகேஆர், மேபி சிஎஸ்கே வரலாம். ஓகே. அவரோட நேம்? என்னோட பேர் தனபால். ஓகே ப்ரோ, சூப்பர். சரி, நான் இந்த மிகப்பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். இவர் வந்து சிஎஸ்கேவோட வெறி. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து சிஎஸ்கே பிடிக்கும். ஏன்னா டோனியோட கடைசி சீசன் கூட சொல்லலாம். ப்ரோ நீங்கள் டோனி ரொம்ப தீவிரமான ஃபேனுன்றீங்க. டோனி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எப்படி விளையாடுற இந்த சீசன்? 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் வேண்டாலும் தோனிக்காகவே நாங்கள் உயிரை கொடுப்போம். சூப்பர் ப்ரோ, இந்த அளவுக்கு ஒரு டோனி வெறின்றது. டோனி 4 பாலுக்காக அங்கே காத்திருக்கோம். நிலைமை பார்த்தா ஏன்னா 2 லாஸ் 2 வின்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க ஜெயிச்சாலும் சிஎஸ்கேங்க. சிஎஸ்கே வெறின்றீங்களா? மும்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. அதே மாதிரி ஆர்சிபி மை ஃபேவரட் டீம். பட் அது கொஞ்சம் இசாலே கப் நம்ம நீட்டிக்கிறானுங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ப்ரோ கண்ணன் தேவன் தீப்புடி எனக்கு பேர் அண்ணன் சொல்லுவார் பதில். ஓகே. இவ்வளோ நேரம் சென்னை ஃபேன் பேசினாரு, இல்லை மும்பை பற்றி நோ கமெண்ட்ஸ் சொன்னார். ஆனால் சென்னை ஃபேன்ஸு கூட மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்தால் அன்றைக்கி உட்காந்து ஐபிஎல் பார்க்குறாங்க. என்ன காரணம்னா சென்னைக்கு ஈக்குவலாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இதுதான் உண்மை.
நீங்கள் யாரை வேணால் கேளுங்க. ப்ரோ ஐபிஎல் மேட்ச் நடந்து எல்லாமே வந்து பார்ப்பாங்க, இந்த மேட்ச் அந்த மேட்ச்னு பார்க்க மாட்டாங்க. சென்னை ஃபேன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. மும்பைக்கு வந்து தமிழ்நாட்டில் வேணா பாதி இருக்கலாம். சென்னை ஃபேன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் சிஎஸ்கே தலை டோனி வரதுக்கு முன்னாடி அதனால தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேமஸ். சச்சின் டெண்டுல்கர் தாங்க வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். நீங்கள் இவர் இந்தியா ஃபுல்லாக தான் ஃபேமஸ். எல்லா கிரவுண்டு எந்த கிரவுண்டு கொல்கத்தா ஈடன் கார்டன் மும்பை இப்போவுமே பாதி பேர் இந்த சச்சினுக்காக எங்கே போனாலும் எல்லோ இல்ல இப்பவுமே அந்த பாதி பேர் சச்சின் பேரை சொல்லி தான் எல்லாரும் மேட்சே பாக்குறாங்க. மும்பை அப்ப எதுக்கு மும்பை? சச்சினே விளையாடல, அப்புறம் என்ன மும்பை? தோனி இந்த வருஷம் வரைக்கும் விளையாடுறாரு, இன்னும் முடியல, இன்னொரு அடுத்த வருஷம் மேட்ச் பார்க்க மாட்டாங்க. சென்னை மேட்ச்ங்கிறது வந்து எல்லா மேட்சும் பார்ப்போம். ஏன்னா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்ப்பேன், இங்கிலாந்து மேட்ச் பார்ப்பேன், ஏன் சென்னை மும்பை மேட்ச் பார்க்க கூடாது? கெய்வாட்டே சொல்லியிருக்காரு ப்ரோ, தோனி இஸ் யங்கஸ்ட் விக்கெட் கீப்பர், தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதே மக்களே இப்போ எல்லாமே வந்து கிரிஞ்செலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கண்டென்ட்லேயும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கோவை மகி. மறக்காமல் நம்ம கோவை மகி சேனலுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.